இன்று நாம் பாண்டவர்களில் பேமன் வழிபட்ட புனிதமான மணிமுத்தாறு நதி கரையில் அமைந்துள்ள அற்புதமான ஆனால் குறைவாக அறியப்பட்ட 5 சிவாலயங்களை ஆராயப் போகிறோம். ஒரே நாளில் இந்த 5 கோயில்களிலும் வழிபடுவது மகத்தான அதிர்ஷ்டத்தை தருவதாகவும் தடைகளை நீக்குவதாகவும் நம்பப்படுகிறது. நமது தெய்வீக பயணத்தை ஆரம்பிப்போம். எங்கள் முதல் நிறுத்தம் சேலம் நகரின் மத்தியில் உள்ள சுகவனேஸ்வரர் சுவாமி கோயில். அருணகிரிநாதர் தனது திருப்புக்களில் பாடல் பெற்ற தொன்மையான தலம். புராண கதையின்படி சுக முனிவர் இங்கு பக்தியுடன் வழிபட்டதால் சுகவனேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். ஔவையார் தனது வளர்ப்பு மகளின் திருமணத்தை இத்தலத்தில் சிவபெருமான் முன்னிலையில் நடத்தி வைத்தார். திருமணம், வேலைவாய்ப்பு, தோஷம் நீங்க இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். சேலத்திலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உத்தமசோழபுரத்தில் உள்ள கரபுரநாதர் கோவில் எங்கள் 2வது நிறுத்தம். இத்தலம் அப்பர் பாடிய வைப்பு தலமும் அருணகிரிநாதர் பாடிய திருப்புக்கள் தலமும் ஆகும். சுயம்பு லிங்கத்தைச் சுற்றி கோயிலை கட்டிய கரன் என்ற அசுரனின் பெயரால் இங்குள்ள இறைவன் கரபுரநாதர் என்று அழைக்கப்படுகிறார். குணசீலன் என்ற சிறுவனுடன் ஒரு அழகான அதிசயம் இணைக்கப்பட்டுள்ளது. உயரமான லிங்கத்திற்கு மாலை அணிவிக்க முடியாமல் போகவே இறைவன் தன் தலையை குனிந்து சிறுவன் பக்தியுடன் மாலை அணிய வழி செய்தார். இதனால் இறைவன் முடிசாய்த்தநாதர் என அழைக்கப்படுகிறார். மற்றொரு புராண கதையின்படி ஔவையார் இவ்விடத்தில் வழிபட்டு சங்ககால தலைவரான வேல்பாரியின் மகள்கள் அங்கவே, சங்கவை ஆகியோரின் திருமணங்களை நடத்த ஏற்பாடு செய்தார். இறைவனின் அருளால் இங்குள்ள காய்ந்த பனை மரங்கள் கூட புதிய இலைகளையும் பழங்களையும் தரத் தொடங்கின. இக்கோயில் திருமண பரிகார ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. எங்கள் 3வது நிறுத்தம் மணிமுத்தாறு ஆற்றின் அமைதியான நதி ஓரத்தில் அமைந்துள்ள பில்லூரில் உள்ள வீரட்டீஸ்வரர் கோயில். இவ்வாலயம் மிகவும் விசேஷமானது. ஏனெனில் இங்கே வீரட்டீஸ்வரர் சிவன் மற்றும் வீர நாராயண பெருமாள் ஆகியோர் அரிதான இணைப்பாக ஒரே பிராகாரத்தில் அருகருகே இருக்கின்றனர். இங்குள்ள தேவி கிழக்கு நோக்கி பிரகநாயகியாக அருள் பாலிக்கிறார். எங்கள் 4வது திருத்தலம் மாவுரெட்டி பரமத்தி பீமேஸ்வரர் ஆலயம். பெயருக்கேற்ப பீமன் இங்கு சிவபெருமானை வழிபட்டதால் இந்த கோவிலில் நேரடியாக அவரது ஆன்மீக சாட்சியை கொண்டுள்ளது. இவ்வாலயத்தின் தனிச்சிறப்பு, காசியைப் போல இங்கேயும் சிவாலயம், நதி, சுடுகாடு ஒரே இடத்தில் உள்ளன. இவ்வாலயம் சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. மூலவர் பீமேஸ்வரர், அம்பாள் வேதநாயகி. திருமண தடைகள் நீங்க, பிள்ளை பேர் கிடைக்க, மேலும் உயர்கல்வியில் சிறந்து விளங்க இவ்வாலயம் பரிகார தலமாக புகழ்பெற்றுள்ளது. எங்கள் இறுதி நிறுத்தம் சேலத்திலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நஞ்சை இடையாற்றில் உள்ள திருவேணீஸ்வரர் கோயில். அப்பர் பாடிய மற்றொரு வைப்பு தலம் இது. சுந்தரவல்லி சமேத திருவேணீஸ்வரர் சுயம்பு லிங்கமாக அருள் பாலிக்கிறார். புராண கதையின்படி பீமன் ஒருமுறை வேட்டைக்கு போன போது இறைவன் காண்டாமிருகம் வடிவில் வந்து பீமனின் உடல் வலிமை மேன்மை பற்றிய அகங்காரத்தை தணித்து பக்தியின் மகத்துவத்தை உணர்த்தினார். இவ்வாலயம் சோழர் காலத்தில் கட்டப்பட்டது. இங்கே மணிமுத்தாறு நதி காவேரியில் சங்கமிக்கும் பவித்திரமான தலம் என்பதால் மிகுந்த புண்ணியமாக கருதப்படுகிறது. இங்கே வழிபடுவோருக்கு அகங்காரம் நீங்கி கர்மங்கள் சுத்தமாகி அமைதி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. ஓம் நம சிவாய.